ஒரு வாரம் 60,000 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு கம்பெனி ஃப்ரீயாக நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஹாய், இட்ஸ் பிருத்திவிராஜ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. இன்றைக்கி வேலைக்கு போகிறத விட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் சிறந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 90% மக்கள் வேலைக்கு போகிறாங்க. எவ்வளவு சம்பளத்துக்குன்னு பார்த்தா 20,000 ரூபா சம்பளத்துக்கு. இன்றைக்கி அந்த 20,000 சம்பளத்தை வச்சு எப்படி அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தா அப்படின்னா, இன்றைக்கி வெளியே எங்கேயோ போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டோட வாடகை அதுக்கு ஒரு 5,000 கொடுக்கணும். அடுத்து சாப்பாட்டு செலவுக்குன்னு ஒரு 5,000 ஒதுக்கணும். அடுத்து இந்த கேஸு, இந்த சிலிண்டர், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு, கரண்ட் பில்லு, அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுக்கு ஒரு 5,000 ரூபா ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட படிப்பு செலவு, அந்த மாதிரி செலவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு 5,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவு இருக்குது, மெடிக்கல் செலவு இருக்குது, ஃபெஸ்டிவலு, நல்லது கெட்டது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ இந்த இதுக்கெலாம் நம்ம அந்த ஒரு 4 விஷயத்துக்கே அந்த 20,000 செலவாயிடுச்சு அப்படின்னா, அடுத்து வர ஃபெஸ்டிவலுக்குலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லது கெட்டதுக்கெலாம் எதுக்கு யார்கிட்ட போய் காசு வாங்க போகிறோம்னு பார்த்தோம்னா கடன் தான் வாங்குவோம். அந்த கடன் அடிக்க இன்னொரு கடன் வாங்குவோம். இந்த மாதிரி கடன் மேலே கடன். அதாவது நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்க அப்படின்னா, அதாவது வேலைக்கு போனீங்க அப்படின்னா, சரிங்களா, இன்றைக்கி அந்த ஒரு விஷயம்லாம் இல்லாமல் இன்றைக்கி உனக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல நெட்வொர்க் கம்பெனியை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆக்சிஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஆக்சிஸ் இந்தியா மூலமா என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். நம்மளுமே ஒரு நெட்வொர்க் தான், ஒரு ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல நெட்வொர்க் கம்பெனியை சூஸ் பண்ணணும். சரிங்களா, அதை தாண்டி சரியான உழைப்பு, அதாவது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்தில் கரெக்டான உழைப்பு கொடுத்தோம்னா நம்ம தலைமுறை வரைக்குமே ஒரு பெரிய லெவலில் சம்பாரித்து செட்டில் ஆகிற வரைக்கும் நம்மளால் இந்த ஒரு 3-5 வருஷத்தில் நம்மளால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச கனவுகள்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் அடைய முடியும். அதாவது நீங்கள் என்ன கனவு வேணாலும் இருக்கட்டும், என்ன ஆசைகள் வேணாலும் இருக்கட்டும், அதாவது பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்மளுமே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள் ஆசைகளுமே வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் டைம் ஃப்ரீடம். நீங்கள் எப்போ இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பண்ணலாம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணுங்கிறியா, வீட்டுக்கு போகலாம். அடுத்து நீங்கள் இப்போ சாப்பிடணும்னு தோணுதா, இப்போ சாப்பிடலாம். இங்கே வந்து உங்களுக்கு முதலாளி அப்படின்றது யாருமே கிடையாது. இங்கே நீங்கள் தான் முதலாளி. சரிங்களா, அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட் பார்க்காம ட்ரெஸ் எடுக்க. இன்றைக்கி ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு துணி கடைக்கு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்கக்கூடியது அந்த ரேட்டு தான். இந்த ரேட்டு பார்த்தா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒவ்வொரு நபர்களுமே அந்த ரேட்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வார வருமானம், இந்த வார வருமானத்தை வச்சு இந்த வாரம் உனக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்கம் இதில் நீ ஏர்ன் பண்ண முடியும். அதனால் நம்ம நெட்வொர்க் பண்ணுறதுனால நீ ரேட்டு பார்க்காத ஒரு ட்ரெஸ், அது 2,000 இருக்கட்டும், 3,000 இருக்கட்டும், 5,000 இருக்கட்டும், நீ விலை பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழணும், விலை பார்க்காத ட்ரெஸ் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்னால தான் முடியும். சரிங்களா, இப்போ இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கும் இன்றைக்கி நெட்வொர்க் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி நெட்வொர்க் அப்படின்றதுல இன்றைக்கி நம்ம பண்ணுற ஆக்சிஸ் இந்தியாவிலே நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரீயான ஒரு சம்பாதிக்கிற வாய்ப்பு நம்ம ஆக்சிஸ் இந்தியா மூலமா கொடுத்துட்ருக்காங்க. அதை தாண்டி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்து கடையில் என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான். இந்த பொருளை உங்களுக்கு கம்மி ரேட்டில் தராங்கன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக சொல்லுவீங்களா? இதே மார்க்கெட் பொருள் 20 ரூபா கோல்கேட் பேஸ்ட்டு உங்களுக்கு 18 ரூபாய்க்கு தராங்க, 32 ரூபா ஹமாம் சோப்பு உங்களுக்கு 30 ரூபாய்க்கு தராங்கன்ற ஒரு விஷயத்த நீங்கள் பக்கத்தில் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்படி ரெஃபரல் கமிஷன் மூலயமா நம்ம கம்பெனிலேருந்து ஒரு வாரம் 60,000 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு கம்பெனி ஃப்ரீயாக நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதை தாண்டி டீம் சப்போர்ட்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா, அதனால் நல்ல ஒரு கம்பெனியை தேர்வு செஞ்சு இன்றைக்கி வேலைக்கு போங்க. வேலைக்கு போகிறதுலாம் தப்பு சொல்ல, வேலைக்கு போய்கிட்டே அடிஷ்னலாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நம்ம ஆக்சிஸ் இந்தியா பண்ணுறது மூலிமா உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். அதாவது நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்தில் தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.